ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ மிகவும் நேசித்த உறவு, உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமான உறவு, உன் மனதிற்கு மிகவும் பிடித்த உறவு, உன் உயிரான உறவு இப்பொழுது பிரிந்திருக்கின்றாய். பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இன்னும் எத்தனை நாட்கள் அப்பா நான் காத்திருக்க வேண்டும்? காத்திருந்து இறுதியில் ஏமாற்றம் மட்டுமே எனக்கு கிடைக்கின்றது என்று அழுது கொண்டிருக்கின்றாய். என் முன் அமர்ந்து என்னை பார்த்து நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்கத்தான் வேண்டும். அது என் கடமை. ஆனால் என் பிள்ளையான உனக்கு எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய அழுகையை நான் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்னும் 7 நாட்களில் உன்னவரை உன்னிடத்தில் நான் வர செய்கின்றேன். நீ அழுதது அனைத்தும் போதும் தங்கமே. பிரிந்து இருந்த நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது. பிரிவை நினைத்து நீ வருந்தாத நாட்களே இல்லை. பிரிந்து விட்டாயே தவிர அவரை ஒரு நொடியும் மறந்து விடவில்லை. உன்னிடத்தில் சண்டையிட்டு சென்று விட்டார். அவரை உன்னால் மறக்கவும் முடியாமல், நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் வாழும் வாழ்க்கையை இப்படி ரணமாக்கி வைத்து கொண்டிருக்கின்றாயே. யார் ஆறுதல் சொன்னாலும் உன் மனதிற்கு ஏறவில்லை. அனைவரிடத்திலும் உதட்டளவில் பேசுகின்றாயே தவிர உள்ளத்தில் இருந்து பேசவில்லை. சில சமயங்களில் உன்னிடம் பேசும் வார்த்தைகள் கூட உன் செவிகளில் கேட்டும் அவர்களுக்கு பதிலளிக்க உன்னால் முடியவில்லை. சில சமயங்களில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று கூட உன்னால் கவனிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு சோர்வடைந்து இருக்கின்றாய். அந்த அளவிற்கு நீ கவனமில்லாமல் உன்னுடைய குடும்பத்தினரிடம் நடந்து கொள்கின்றாய். நீ நேசித்தவர்க்காக உன் குடும்பத்தை இவ்வளவு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் புரிந்து கொள்வதினால் சில சமயங்களில் அல்ல, பல சமயங்களில் அமைதியாகவே இருக்கின்றனர். என்ன செய்வது என்று உன்னுடைய குடும்பத்தினருக்கும் புரியவில்லை. நீ கஷ்டப்படுவதோடு இல்லாமல் அவர்களையும் சேர்த்து நீ கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். போதும், இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். நீ நேசித்தவரை இன்னும் 7 நாட்களில் உன்னிடத்தில் நான் வர செய்கின்றேன். இத்தனை நாட்கள் பிரிந்திருந்தாய். இன்னும் ஒரு 7 நாட்கள் மட்டும் பொறுத்திரு. இப்பதிவை கேட்ட அடுத்த 7 நாட்களில் நிச்சயமாக அவரே உன்னை தேடி வருவார் அல்லது தொலைபேசியில் அழைப்பார். இருவருக்குள்ளும் சமாதான புறா நான் பறக்க விட போகின்றேன். பின்பு இருவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு சந்தோஷமாக வந்து எனக்கு நன்றி தெரிவிக்க போகின்றீர்கள். இவை அனைத்துமே கூடிய விரைவில் நடந்துவிடும். கவலைப்படாமல் தைரியமாக இரு தங்கமே. அழுதது அனைத்தும் போதும். அழுத நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ உன்னவருடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாட்கள் மட்டுமே மீதமுள்ளது. சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக தயாராக இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.